விளங்குன மாதிரி தான் போக நண்பர்களே. என்ன காலங்காத்தால முத்து ஒரு மாதிரி ஒதுக்குன மாதிரி இருக்கு. நேற்று நைட்ல இருந்து ஒரு பிரச்சனை ரிட்டன் கொண்டு வந்து முத்து வந்து பிரச்சனை பேச வந்தாலே நம்ம தீபக் அவர்கள் நான் ஒரு கேப்டன், நான் இப்படி தான் பேசுவேன், நான் ஒரு கேப்டன், நான் இப்படி தான் பேசுவேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அருணுக்கு சப்போர்ட் பண்ணி அருண் பக்கத்திலே போகாம முத்து பக்கத்திலே வச்சு அந்த விஷயத்தை முடிச்சுக்கிட்டே இருக்காரு. இது முத்துவை பேச விடாம கார்னர் பண்றாங்களா இல்ல முத்து வேணும்னு இந்த விஷயத்தை எடுத்து கொண்டு வந்து முத்து தன்னை தானே கார்னர் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கானு எனக்கு புரியல. ஆனா அப்படி ஒண்ணு பண்ணானா இது பயங்கரமா முத்துக்கு பிளஸ் ஆக போகுது. ஏன்னா இதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் பிளேங்க, இதுக்கப்புறம் நீங்க குரூப்பா ஃபார்ம் பண்ணி ஒருத்தன் அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவனுக்கு தான் பிளஸ், அதை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். பட் இந்த இடத்துல எனக்கு ஒன்று சொல்லி ஆகணும், இந்த வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசி பேர் தற்கொலை தான், முக்காவாசி பேர் தற்கொலைன்னு தெரிஞ்சுட்டு. ஏன்னா முத்து ஒரு விஷயத்தை தனக்கான ரைட்ஸ் சொல்லி கேட்கும்போது அதை நீ கேட்க கூடாது, அது ஒன்று ரைட்ஸ் கிடையாது, இந்த வீட்டுக்குள்ள அது எல்லாமே பொதுன்னு சொல்லி பேசுறவங்க இந்த வீட்டுக்குள்ள அவங்களுக்கு ஃப்ரிட்ஜை திறக்க உள்ள அப்படிங்கிறத ஒரு பிரச்சனையா கொண்டு வந்து எங்களை ஃப்ரிட்ஜை திறக்க உள்ளையே அது எங்க ரைட்ஸ் தானே, அப்ப நீங்க எங்களை அடக்கி வைக்கிறீங்களா அப்படி சொல்லி கேட்கறாங்க. இது எனக்கு புரியல நண்பர்களே. முத்து தனக்கான ரைட்ஸை கேட்டா அது ரைட்ஸ் கிடையாது, இந்த வீட்டுல அப்படி கேட்க கூடாதுன்னு சொல்றாங்க. இவங்களா இப்ப ஃப்ரிட்ஜே ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேப்டன் ஒரு ரூலை போட்டு வச்சதுனால எங்களை எப்படி நீங்க ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ண விடாம பண்ணலாம், எங்களை நீங்க என்ன ஒரு ரூல் போட்டு அந்த ரூலுக்குள்ள மடக்க பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்றாங்க. அப்போ எனக்கு இது ஆக்சுவலா இவங்களை நான் தற்கொலைன்னு சொல்லவா இல்ல நான் இந்த இடத்துல நான் தற்கொலையா இல்ல நீங்க தற்கொலையா என்ன கதை எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ சிம்பிள் ப்ரோ, இப்போ நேற்று நைட்ல இருந்து ஒரு டாபிக் வந்துட்டு உங்களுக்கே தெரியும். நேற்று நைட்டு மஞ்சரி வந்து குழம்பு வாங்கியிருப்பாங்க, அருண் வந்து ஒரு பவுல் குழம்பு ஊற்றிருப்பாரு, அந்த குழம்புல கொஞ்சம் மிச்சம் இருந்த குழம்புக்கு தட்டியிருப்பாங்க, மஞ்சரி தட்ட போயிருப்பாங்க. அப்போ போனப்போ இப்படி தட்டாத, யார் உனக்கு குழம்பு அதிகமாக வச்சா அருண் பார்த்து பண்ணுப்பா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கிளாஸ் வந்திருக்கும். அந்த கிளாஸ் நேற்று நைட்டே முடிஞ்சான்னு கேட்டால் நேற்று நைட்டு முடியல. நேற்று நைட்டும் முத்துக்குமரன் ஒரு வார்த்தை தான் கேட்பான், எனக்கான ரைட்ஸ். அதாவது ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை பேசிக்கிறாங்க, அந்த ரெண்டு பேரும் பேசுற விஷயத்துல எனக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு அந்த விஷயத்துக்குள்ள போய் நான் என்னோட கருத்து எடுத்து வைக்கிறேன். அப்படி வைக்க போகும்போது நீலாம் வரக்கூடாது, நீ எதுக்கு உள்ள வர, நீலாம் உள்ள வரக்கூடாது, நாங்க ரெண்டு பேரும் தானே பேசிட்டு இருக்கோம்னு சொல்லி சொல்லும் போது ஒரு போட்டியாளரா நான் ரெண்டு போட்டியாளர்கள் பேசிட்டு இருக்கோம், நான் ஏன் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி தான் முத்துக்குமரன் ஒரு டாபிக் எடுத்து வச்சுட்டு இருக்கான். ஓகேவா, முத்துக்குமரனுக்கான டாபிக் அவ்வளவுதான், எனக்கு ஏன் ரைட்ஸ் இல்லைன்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை தான் நேற்று நைட் முத்துக்குமரன் கேட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கு தீபக் அவர்கள் சரியா பதில் சொல்லாம அருணை காப்பாத்தி நான் ஒரு கேப்டன் நான் சொல்றத முடியும், நான் ஒரு கேப்டன் நான் சொல்றதா முடியும், நான் ஒரு கேப்டன் நான் சொல்றதா முடியும்னு சொல்லிட்டு நேத்துல இருந்து இந்த விஷயத்தை கொண்டு போயிட்டே இருக்காரு. சரி ஓகே, கேப்டன் கொண்டு போயிட்டே இருக்காரு. இன்னைக்கு காலைல வீட்டுக்கு வச்சு ஆக்டிவிட்டி மாதிரி வச்சு யாருக்கு ஏதாவது கொரிஸ் இருக்கா இல்ல யாராவது ஏதாச்சும் பேசணும்னு நினைக்கிறீங்களா பேசுங்கன்னு சொல்லி சொல்லும் போது எல்லாருமே அவங்களுக்கான ஒரு கருத்தை வைக்கிறாங்கப்பா. எல்லாருமே ஒவ்வொரு கருத்தை வைக்கிறாங்க. கிச்சன்ல எப்படி இருக்குது, நாங்க தான் சமைக்கும் போது இப்படி யாரும் கேட்டு கேட்க கூடாது, நாங்க சமைச்சு கொடுப்போம், கொடுத்த பிறகு நீங்க பேசணும் அப்படின்னு எல்லாரும் அவங்களுக்கான கருத்தை வைக்கிறாங்க. அதே இடத்துல முத்துக்குமரன் தனக்கான கருத்தை ரிட்டர்ன் வைக்கிறான். எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க, ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, அந்த பேச இடத்துல நான் போய் ஒரு கருத்தை பேசுறேன், பேச பண்ணி வரக்கூடாது, நாங்க ரெண்டு பேரும் பேச வைக்கல, நீ வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆஸ் ஒரு போட்டியாளரா எனக்கும் இங்க எல்லாம் சரி சமமான பங்கு இருக்கு. ஸோ நான் போய் கேட்கிறேன், அதை கேட்க கூட நீங்க யாருக்கும் கேட்க கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. அது கேட்கறது என்னோட ரைட்ஸ், அதை கேட்கறதும் கேட்காம இருக்கிறதும் அவங்களுக்கான ரைட்ஸ். நீ கேட்க வரக்கூடாது, நீ பிளாக் பண்ணக்கூடாது, அப்படி பிளாக் பண்ணா என்ன ஏதோ ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்கு, நான் ஏதோ பேசவே கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது எந்த விதத்துல நியாயம்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் தனக்கான கருத்தை ரிட்டன் எடுத்து வைக்கிறான்ப்பா. எடுத்து வைக்கும்போது திருப்பியும் கேப்டன் நேத்து மாதிரி ஒலட்டி அது அப்படி இல்லை முத்து, நீ அப்படி பேசக்கூடாது முத்து, இது இந்த இடத்துல நம்ம பேச வேண்டாம், அது உங்களோட பொது கருத்துனா நீங்க பொதுல போய் பேசிக்கோ அப்படி இப்படின்னு வளர்த்திட்டே இருக்கான். அப்படி வளர்த்திக்கிட்டே இருக்கும்போது எப்பவும் போல நம்ம ஆனந்தி இருக்காங்கல்ல, மேல் ஈகோ தட்டிட்டு போல முத்துக்குமார் ஏதாவது சொன்ன உடனே அவங்களுக்குள்ள மேல் ஈகோ புரண்டிடும்ல, அந்த ஈகோ டக்குன்னு எந்திரிச்சு கேப்டன் இப்போ நம்ம இந்த கருத்தை இங்க பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆமா, எங்க அக்காக்கு வெட்டி முறிக்கிற வேலை 1000 வேலை இருக்கு, என்ன செய்வாங்க தெரியுமா, நல்லா போயிட்டு அங்க பிரெட்டை ரோஸ்ட் பண்ணி தின்னுட்டு இருப்பாங்க உட்காந்து, இதுதான் எங்க அக்காக்கான வேலை. ஆனா இந்த வேலையே பெருசா கலெக்டர் வேலை மாதிரி, இந்த வேலையை நம்ம இங்க பேச வேண்டாம், நமக்கு 1000 வேலைகள் இருக்கு இந்த வீட்டுல, அதெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம், இது ஒரு பிரச்சனை, நம்ம இதை பத்தி பேசணும். ஏகோ ஒன்று சொல்லணுக்கா, உனக்கு இதுல ஏதாவது சின்ன பிரச்சனையா இருந்தா நீ இந்த இடத்துல பயங்கரமா டான்ஸ் ஆடி இருக்க மாட்டா, என் பிரச்சனை நீங்க பேசாம எப்படி போலாம், ஒரு ஆஸ் கேப்டன் நீங்க அதை பேசி ஆகணும்னு சொல்லிட்டு கேப்டன் என்ன சண்டை போட்டிருப்பீங்கல்ல, அதே ஒருத்தன் தனக்கான ரைட்ஸை கேட்குமோ அதை ஏன் கேட்க வேணாம், இந்த மீட்டிங்ல பேச வேணா வேற எங்கேயா பேசுங்க அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு. அதாவது நம்ம சொன்ன மாதிரி தான் ப்ரோ, ஆர்ஜே ஆனந்தி அப்படிங்கிற ஒரு நபர் மிகப்பெரிய பயந்தாங்கொழி அண்ட் ஒரு மேல் ஈகோ இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஆண்கள் யாராவது எதாவது சொல்லிட்டு அவங்களால ஏற்றுக்கவே முடியாது, உடனே எந்திரிச்சு ஆபாபான்னு கத்துவாங்க. முக்கியமாக முத்துக்குமரன் மாதிரி நபர்கள் ஏதாவது சொல்லிட்டா சுத்தமாக அவங்களை ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா முத்துக்குமரன் ஸ்கோர் பண்ணிடக்கூடாது, அது இவங்க ஏற்றுக்க முடியாது. சும்மா எந்திரிச்சு ஏதாவது ஒரு சீனை போட்டுட்டு இருப்பாங்க, அதே மாதிரி சீனை போடுறாங்க. திருப்பி தீபக் வந்து அந்த விஷயத்தை அருண் பக்கத்தில் கொண்டு போயிட்டு அருண் இந்த மாதிரி பேசாதன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அப்படி எதுவுமே பேசாம, எப்போ கிச்சன் வந்து அவங்க கண்ட்ரோல்ப்பா,
அவங்க தான் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க சமைச்சு கொடுக்குறாங்களா, நீங்க சாப்பிடுங்க. அந்த சாப்பாடுல ஒருவேளை பள்ளி இருந்தா மட்டும் அந்த சாப்பாடுக்கான பிரச்சனை அங்க கொண்டு போங்க. மத்தபடி சாப்பாடுல என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க அங்க கொண்டு போக கூடாதுங்க. அவங்க சமைச்சு முடித்து அவங்க ஃப்ரீயான பிறகு அவங்ககிட்ட போய் கேட்கணும். அப்படி இல்லைன்னா என்கிட்ட வந்து கேளுங்கன்னு சொல்லிட்டு இவர் புதுசா ரூல் போட்டுட்டு இருக்காரு. தீபக் அவர்கள் பயங்கரமா ரூல் போட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த வீட்டுல ரூலே இருக்க கூட, இதுக்கப்புறம் எல்லாருமே தனியா ஒரு கேம் ஆடணும்னு சொல்லி தான் பிக் பாஸ் பிரிச்சு விட்டுருக்காரு. ஒரு கேப்டனா தரமா ரூல் போட்டு எல்லாத்தையும் லாக் பண்றாரு. அந்த லாக்கிங் விஷயத்தை திருப்பி கேட்டுட்டு இருக்காருங்க. நீங்க என்னமோ சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கிச்சன்ல ஒரு பேசல, எதுவும் இல்லை. எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்களோ கொடுக்கல, எனக்கு அதுவுமே வேணாம். நான் எனக்கான ரைட்ஸை பேசும்போது என்னோட ரைட்ஸ் இங்க கேட்கவே கூடாது. நீ ஏன் பேச வரேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாதுல்ல. அதை நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அவரும் ஒரு போட்டியாளர் தான், நானும் ஒரு போட்டியாளர் தான். அதை ஃபர்ஸ்ட் பேசுங்கன்னா தீபக் அவர்கள் அந்த டாபிக்குள்ளே போகாம வளட்டி முத்து பேச விடாம லாக் பண்ணிட்டே இருக்காங்க. மஞ்சரி எல்லாம் பேச முடியல, முத்துவெல்லாம் பேச முடியல. சரி ஓகே, நீங்க சொல்ற மாதிரி மஞ்சரி முத்து வேணும்னே அந்த டாபிக் எடுன்னு வச்சுக்கலாம். அது ஒரு வகை கேம் தான். ஏன்னா அவருக்கு ஒரு பூச்சட்டி கொடுத்துருக்காங்களா, அந்த பூச்சட்டில இருந்து பூவை கட் பண்றதா ஒரு கேம். அந்த பூவை கட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு திறமை இல்லைன்னா உங்களோட தற்கொலை எங்கேயும் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்க தற்கொலையா இருக்கீங்க. ரெண்டாவது அவனை பேச விடாம பண்ணியாச்சுப்பா. அவனும் பார்த்தான், சரி ரைட்டு சாவங்கடா டேய் நம்ம பண்ணி தொலைங்கடா சொல்லி விட்டுறான். விட்டு முடிச்ச பிறகு இந்த வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசி பேர் ஒரு விஷயத்த சொல்லி புலம்புறாங்க. இந்த வீட்டுக்குள்ள நம்மள ரொம்ப ரூல் போட்டு அடக்கி வைக்கிறாங்க. அதுக்காண்டி தான் பிக் பாஸ் வந்து ரூல் கிடையாது, எல்லாரும் என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் நினைச்சேன் நான் இஷ்டத்துக்கு போய் ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், இஷ்டத்துக்கு சுடுதண்ணி வச்சு குடிச்சிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் இப்போ அது எல்லாத்துக்குமே ரூல் போட்டு அதுக்கு ஆட்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட தான் கேட்கணும்னு சொல்றது எங்களை ஏதோ பிளாக் பண்ற மாதிரி இருக்கு அப்படி சொல்லி அவங்களுக்கான ரைட்ஸ் அவங்களாம் கேட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க கேட்கறதுக்கும் முத்துக்குமாரன் இப்ப கேட்டதுக்கும் என்ன டிஃபரெண்ட்? இவங்களுக்கு இப்ப ஃப்ரிட்ஜை திறக்க உள்ளன்னு ஒரு பிரச்சனை. சாச்சன ஒரு சைடு உட்காந்து புலம்புறா, பவித்ரா ஒரு சைடு உட்காந்து புலம்புறாங்க, ஆனந்தி ஒரு சைடு உட்காந்து புலம்புறாங்க. இவங்கள ஃப்ரிட்ஜை திறக்க விடல அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா? ஓகேவா? நார்மலா ஒரு ஃப்ரிட்ஜை இவங்களை திறக்க விடலன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இவ்வளவு கோவம் வரும்போது தனக்கான ரைட்ஸ் ஒருத்தன் கேட்கிறான். அதை நீங்க கேட்கவே கூடாதுன்னு ஒரு மீட்டிங்ல வச்சு அவனை பிளாக் பண்ணி இதை இங்க பேச வேணாம், இதை இங்க பேசுற அளவுக்கு ஒரு பெரிய காரியம் இல்ல, இதை அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்றாங்க எங்க ஆனந்தி அக்கா. சூப்பர் கா, நீ நல்லா பண்ற. அப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க கேட்டதுக்கு என்ன டிஃபரெண்ட்? அவனுக்கான ரைட்ஸ் கேட்டான். அது எனக்கு தெரிஞ்ச ஒரு தேவையான ஒரு விஷயம். நீங்க நார்மலா அந்த ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்து உள்ள கூலிங் தண்ணி இருக்கா இல்ல ஆப்பிள் இருக்கா ஆரஞ்சு இருக்கான்னு பாக்குறது, அதுவே உங்களுக்கு பெரிய ரைட்ஸா இருக்குன்னா அவன் கேட்டதும் கரெக்ட் தானே? நான் கரெக்டா தானே பேசுறேன் நண்பர்களே. அவன் கேட்டதும் அவனோட ரைட்ஸ் தானே. நீங்க ஃப்ரிட்ஜுக்கு சொல்றீங்கன்னா அவனுக்கு சொல்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ கடைசியில் முத்துக்குமரன் பேச விடாம அப்படியே அடிச்சு உட்கார வச்சு முத்துக்குமரன் பேச விட மாட்டேங்காங்க. இப்பவும் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், இது ஒரு இண்டிவிஜுவல் கேமா மாறிட்டு இதுக்கப்புறமா நீங்க இப்படி கேங்கா இருந்து இவர் பெரிய கேப்டன் வந்து பெரிய பிக் பாஸ் நினைச்சு ரூலை போட்டு எல்லாத்தையும் பிளாக் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அது யாருக்கு பேக் ஃபயர் ஆனா அவங்க தெரிஞ்சுக்கணும். மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு டைமுக்கு அப்புறம் ஒருத்தர் ஒதுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த நபருக்கு தான் சப்போர்ட் போகும். அது தெரியாம வீட்டுக்கு தற்கொலைத்தனமா பண்ணாதீங்க, மாட்டிப்பீங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். மொத்தத்துல வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசி பேருக்கு முத்து எங்கேயும் பேசவே விடக்கூடாது அப்படிங்கிற மனப்பான்மை இருக்கு. இப்ப ஜாக்லின் எடுத்துக்கோங்க, எப்பவுமே அருணை பத்தி குறை பேசுவாங்க. இப்போ அருண் கூட சேர்ந்து முத்துக்குமரன் டார்கெட் பண்ணி அடிச்சு அருணுக்கு ஒரே சிங்கியா இருக்கு. என்ன முத்துக்குமரன் வந்து ஒரு டாபிக் பேசும்போது பழைய டாபிக் எதை எடுத்துட்டு வந்துட்டாராம். எப்ப பார்த்தாலும் முத்து இப்படிதான் பழைய டாபிக் எடுத்துட்டு வந்து பேசுறான். அவனுக்கு இப்போ உள்ள டாபிக்கை பேசவே முடியாது. எதுக்கு எடுத்தாலும் இப்படிதான் பண்ணுவான். அவனுக்கு இதே சோழியா போச்சு. எதுக்கு எடுத்தாலும் இப்படியே பண்றான். அப்படியே உங்ககிட்ட ஒன்று கேட்குறாங்க, அவன் ரைட்ஸை கேட்குறான், நீயும் உன்னோட ரைட்ஸ் ஒன்று பேசுறீங்க. இது மேட்டில் அந்த கோவா பாய்ஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க, அப்படி சொல்லாதீங்க, கோவா கேங்குன்னு வேணா சொல்லுங்க, அப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஒரு விஷயத்தை போய் சொல்லுவீங்களா? அப்போ நீங்க உங்களுக்கான ரைட்ஸை தான் நாங்கள் போய் சொல்றீங்க. எங்களை நீங்க எப்படி கூப்பிட நினைக்கிறீங்களோ அதை நாங்களா தான் சொல்லுவோம். நீங்களா ஒன்று முடிவு பண்ணி கூப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கான ரைட்ஸை கொண்டு வைக்கிறீங்களா? அதே தாண்டா அவனு வச்சான். அதாவது உங்களுக்கு வந்தா ரத்தம், அவனுக்கு வந்தா தக்காளி சட்னா எனக்கு என்னன்னு தெரியல. மொத்தத்துல ஆனந்த் அக்கா இப்ப பயங்கரமா பேசுற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு டாஸ்க்னு வரட்டு எங்க அக்கா என்னத்தை அறுத்து கிழிக்கிறாங்க, என்னத்தை ஆடுறாங்க, நான் வெயிட் பண்ணி பாக்குறேன். மொத்தத்துல பூரா பயில தற்கொலை தாண்டா நீங்க.